அந்த வகையில் நான் இவரை வந்து என்னுடைய யூனிவர்சிட்டி காலகட்டத்தில் பார்த்தேன். அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்த ஒரு மனிதர் இவர். ஒன்று தான் கேட்டார், நல்லா பேசுகிறீங்க, வரீங்களா நிகழ்ச்சிக்கு, நான் வந்து உங்களை உருவாக்குறேன் அப்படின்னு. ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேர்த்துக்கு உருவாக்கி இருக்கின்றார். மலேசியாவில் இருக்கின்ற பல திரைப்படங்களில் வெளிநாட்டுகளுக்கு ஒரு இணைப்பை கொடுக்கறத விட்டது, அதையும் தாண்டி அடுத்த ஒரு கட்டமாக தமிழகத்தில் இருக்கிற படங்களோடு தன்னோடு இணைந்து வேலை செய்யறது, தமிழக கலைஞர்களை மலேசியாவுக்கு கொண்டு வந்து ஒரு படப்பிடிப்பு அப்படின்னாலே இவரை தான் தேடணுன்ற மாதிரி ஒரு அச்சாணியை நம்ம நாட்டில் முத்திரை பதித்தவர் ஐயா திரு மாராஸ் ரவி அவர்கள் என்பதை கூறிக்கொள்வதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். ஐயா அவர்களுடைய பயணத்துல ஓரல்ல ஈரல்ல கலைஞர்களுடைய பயணம் பல கலைஞர்களை உருவாக்கியதோடு, அதாவது தொழில்நுட்ப சார்ந்த விஷயங்களை அது வந்து மக்களுக்கு கொண்டு போகணும், அவர்களுடைய திறமைகளை கொண்டு வரணுன்றதுக்காக அடுத்த கட்டத்துக்காக அவர் கொண்டு வந்தது தான் அவருடைய ஏஐ ஸ்டுடியோ. இப்போ உள்ள காலகட்டத்தில் மாராஸ் ஐயா அவர்களுடைய அந்த பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களுடைய பயணத்தோடு அவரோட இருப்பார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சரி, ஒரு நிகழ்ச்சி வந்து ப்ரொமோ பண்ணணும், ஒரு நிகழ்ச்சியை வந்து அதிக அளவில் பேசப்பட வைக்கணும் அப்படின்னா இவரோட ப்ரொடக்ஷனை தேடி போவாங்க. அப்படின்றதுக்கும் நம்ம நாட்டில் இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ்லேயே மூத்த தயாரிப்பாளராக திகழ்கின்ற ஐயா மாராஸ் ரவி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒரு மனிதருடைய பயணத்துல பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய அந்த தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம். அப்ப இவர்கிட்ட இருக்கிற அந்த தனித்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பிஆர் மூலமாக பல கலைஞர்களுக்கு வெளிநாடுகளிலும் வெள்ளித்திரைகளிலும் வாய்ப்புகள் எடுத்து வழங்கிய நமது ஐயா அவர்களுக்கு எங்களுடைய விமர்சகன் சார்பாக இந்த விருது வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். ஆனால் ரொம்ப முக்கியமாக இந்த நாட்டில் வந்து அங்கீகாரம்னு சொல்கிறது வந்து சில பேருக்கு தான் போய் சேரும். ஆனால் திடீர்னு நம்ம எஸ்பி சரவணன் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு அவார்டு கொடுக்க போகிறேன்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பழைய பீப்புள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாம் டிக்டாக்கு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதுதான் தெரியுது. இப்போ டிக்டாக்கில் உள்ளவங்களுக்கு தான் தெரியல ஒழிய எங்களெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்து கூப்பிட்றதுக்கு நானும் யோசித்தேன், போவோமா வேணுமான்னு. இன்றைக்கி என்னோடய சொந்த ஹால்லேயே ஒரு ஷோ போயிட்டுருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கூப்பிட்ட ஒரு இதுக்காக வருவோன்னு வந்தேன். அப்புறம் அம்மாவும் இருக்காங்க, அப்புறம் ரொம்ப பழைய கலைஞர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லணும்னா டைம் எடுத்துடும். இந்த விமர்சகன் அவார்டு வந்து அடுத்த அவார்டு வந்து இன்னும் பெரிய அளவில் போகணும். இந்த மேடையில் அந்த பதிவை நான் வைக்கிறேன். ஏன்னா அவார்டு கொடுக்கறது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இப்போதைக்கு வந்து தமிழ் ஏஐ எஃப்எம் அப்படின்னு ஒரு ரேடியோ, தமிழ் ரேடியோ போயிட்டுருக்கு. 1.5 மில்லியன் லிஸ்னர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க. அதை கொஞ்சம் கேளுங்க. அடுத்த அவார்ட் ஷோவுக்கு கண்டிப்பாக மேபி இன்னும் பெருசாக செய்கிறதுக்கு என்னோட பங்கு நானும் ஒரு அளவுக்கு வளர்ந்துட்டேன். அந்த விமர்சகன் அவார்டு வந்து 7வது அவார்டு பெரிய அளவில் நடத்துறதுக்கு என்னோட முயற்சி கண்டிப்பாக இருக்கும். இந்த வேலையை நான் பதிவு வைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். விமர்சகன் இவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதற்கு பெருமிதம் கொள்கின்றது.